ஏம்மா இந்த டிஜிட்டல் இந்தியா பாக்கியா? டிஜிட்டல் இந்தியாவை தினம் தானே பார்க்குறோம். இல்லை இந்த பார்லிமெண்ட்ல என்னோட கூத்து இவிஎம் மெஷின் பத்தி சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. ஒரே ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளார நடக்கிற ஓட்டு எடுப்பவே ஒழுங்கா ஒரு மிஷினை வச்சு நடத்த முடியல. ஒரு தடவை இவிஎம் மிஷினை வச்சு நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒழுங்கா வேலை செய்யலன்னு திருப்பி ஓட்டு சீட்டு கூட நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த இவிஎம் மிஷினை எண்டு மாத்தி மாத்தி எலெக்ஷன்ல எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. அது மாதிரி மாத்தி வச்சது போயிடுச்சா என்னமா தெரியல. கரெக்ட் தான். எப்படி ஜெயிக்கிறதெல்லாம் எப்படி நினைக்கிற? அது எப்படியோ இந்த பார்க்கும்போது எல்லாம் ஊடகத்துல வர செய்தி எல்லாம் உண்மையோன்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இப்ப இங்கேயே தமிழ்நாட்டிலேயே இவிஎம் மிஷின்ல சில இதுகளுக்கெல்லாம் ஜீரோ ஓட்டெல்லாம் விழுந்துருக்குதா? அது எப்படியோ தெரியல. டிஜிட்டல் இந்தியா ஒரு பக்கம் ஓட்டு மிஷின் இந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஆனா நாங்க ஒரே நாடுல ஒரே தேர்தல் வைப்போம், சட்டமன்றத்துக்கும் பார்லிமெண்ட்டுக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதுல பார்த்தாலும் பண பரிவர்த்தனை, எஸ்பிஐ சிம்பிள் போட்டே வந்து மோசடி நடக்குது. தொடர்ந்து ஒரு 4-5 நாளா வந்துகிட்டே இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க எதையும் கிளிக் பண்ணாதீங்கன்னு. நம்ம ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்புனா அது இன்னொரு இடத்துக்கு போகுது. ஒரு தடவை காசு அனுப்பிட்டோம்னா அது அதை வச்சே இன்னும் நிறைய காசு எடுத்துக்கிறாங்கன்றாங்க. ஏதோ 4 எழுத்து படிச்சவங்களே தடுமாறுறா, படிக்காத ஜனங்களை என்ன பண்றது? ஆமா, அப்பதான் ஹெல்ப் பண்றோம்னு யாராவது கூப்பிட்டு போய் நல்லா ஈஸியா கொள்ளையடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எங்க போகுதோ தெரியல டிஜிட்டல் இந்தியா. அதாவது நவீனம் வளர வளர ஒரு பக்கம் நல்லது நடந்தா கூடவே ஆபத்தும் நிறைய வந்துட்டே இருக்கு. என்ன விஷயம்னா அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்பே பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து என்னடா பரப்புறான்னு அறிவியலுக்கு எதிராக பரப்பிட்டு இருக்கான். அதான் பெரிய வேதனையா இருக்குது. கஷ்டமா இருக்குமா? எப்படி போன நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க காலம்லாம் என்ன போய்கிட்டு இருக்க வேண்டியது. தவறு நடக்குதுங்கிறதுக்காக மாற்றத்தை நம்ம ஏத்துக்காம போதும். ஆமா,